ஒரு பர்சனலா சொல்லணும்னா ரொம்ப குவைட்டான ஆளு. அதிகமா பேச மாட்டாரு. ரொம்ப ஆன்மீகம். அ சூஃபி அப்படிங்கிற அந்த ஆன்மீக பட்டம் ஒண்ணு இருக்குது. நம்ம இஸ்லாமில அது இருக்கு தெரியும் எல்லாத்துக்கும். ஸோ அந்த ஒரு ரீஜியன பிடிக்கக்கூடியவர், கடைபிடிக்கக்கூடியவர் நம்மளுடைய ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள். அதனால வந்து நெறைய பேருக்கு அவர வந்து பர்சனலா பிடிக்கும். ஏன்னா அந்த ஒரு குவைட்டா இருப்பாரு. என்ன கேட்குறோமோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அப்படியே போவாரு. தேவையில்லாத சர்ச்சைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டார். அவர் உண்டு அவர் வேலை உண்டு அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடிய ஒருவர் தான் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள். அவருடைய கம்போசிங்காக இன்றைக்கி ஒரு ஷோ பண்ணால் கூட நிறைய டிக்கெட் விற்றுரும். கூட்டம் க்ரௌடு எல்லாமே அதிகமாகும். அந்த அளவுக்கு வந்து பெயர் பெற்று விளங்கும் ஒரு கம்போசர் தான், ஒரு மியூசிக் டைரக்டர் தான் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள். உங்களுக்கு அவரை ஏன் பிடிக்கும், எதனால் பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இது மூலமாக தெரிவிக்கலாம். கண்டிப்பாக இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் அவருடைய இசையை ரசிக்காதவங்க யாருமே கிடையாது. ஸோ அவரை பர்சனலாக பிடிக்காதவங்க கூட அவங்களோட இசை ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறைய பாடல்கள் இப்போ வர்றதை காட்டிலும் அந்த 80s 90ஸ்க்கு மேலே 90s 2K எல்லாம் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடலுமே தனித்துவமாக இருந்தது. கிராமத்து